மடைப்பாசனத்தில் உயிர் உரங்களை கொடுப்பது எப்படி? சரிங்க, இன்றைக்கி பொதுவான ஒரு தகவல் ஒன்று பார்க்கலாம். உயிர் உரங்களை பற்றி நானே பல வீடியோக்களில், இதுக்கு முந்தின வீடியோக்களில் சொல்லிக்கிட்டு வரேன். சரி, அது எப்படி கொடுக்கறதுன்னு வாய் வார்த்தையாக சொல்லியிருப்பேன். சொட்டு நீரில் கொடுக்கலாம், இல்லைன்னா மடைப்பாசனத்தில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா, சொட்டு நீர்னால் சரி எல்லாருக்கும் தெரியும். அதுக்கான சிஸ்டம் ரெடிமேடாக இருக்கும். ஒரு பேரலில் உரம் கரைச்சி விட்டுட்டோம்னா, சொட்டு நீரில் கனெக்ட் பண்ணி விட்டோம்னா அது பாட்டுக்கு வயலுக்கு போயிடும். ஆனால் நிறைய பேர் மடைப்பாசன வசதி தான் இன்னும் இருக்குது, இன்னும் என்கிட்ட சொட்டு நீர் வசதி இல்லைப்பா, நான் எப்படி விடுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படின்னா மடைப்பாசனத்தில் இன்னும் உயிர் உரங்களை கரைச்சி விடுற டவுட்டு பல பேர் இருக்குதுன்னு தெரிய வந்துச்சு. அதனால் சரி, அது ஒரு செயல்முறை வீடியோவாக போட்டலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. வாங்க வீடியோ காட்டுறேன், அதில் பாருங்கள். அதில் எது எப்படி பண்ணணுங்கிறத விளக்கமாக சொல்கிறேன். வீடியோ பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், ஒரு வயலோட வாய்ப்பகுதியில் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ அதோட இடத்துல தான் நம்ம உரங்களை கரைச்சி விட போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு 200 லிட்டர் பேரல் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி எடுத்து விடுறதுக்கு முன்னாடியே வேணுங்கிற உரங்களை கலந்து ஃபுல்லாக உரங்களை கரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கேட் வால் செட்டப், இது ஹார்ட்வேர்ஸ் கடையில் போய் கேட்டிங்கன்னா சின்டெக்ஸ் அவுட்லெட்டுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அந்த 3/4 இன்ச் அவுட்லெட் செட்டு, அந்த ரப்பர் செட்டு வாங்கி அது பேரலில் வேணும் அடிப்பகுதியில் ஓட்டை போட்டு அந்த கேட் வால் செட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த தண்ணி ஊற்றுற பகுதியில் வச்சிங்க. என்ன ஆகுனா, இறங்குற உரம் தண்ணி ஊற்றுற வேகத்தில் கரைஞ்சி எல்லா நீர் பகுதிக்கும் கரைஞ்சி பயிருக்கு போய் சேரும். அதனால தான் அந்த ஒரு பச்சை ஓஸ் கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி தண்ணி ஊற்றுற பகுதிக்கு இறங்குற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி முறையில் தண்ணி விடும்போது நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ ஒரு வயலுக்காக ஒரு பேரல் கரைக்கிறோம் அப்படின்னா தோராயமாக அந்த வயல் பாயிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நம்ம ஒரு கணக்கு போட்டுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கேட் வாலில் சீராக திறந்து வச்சிட்டோம்னா அது ஒரு வயல் பாயிறது முடிகிறதுக்கும் தண்ணி பாஞ்சு முடிகிறதுக்கும் அதோட இந்த உரம் கரைஞ்சி முடிகிறதுக்கும் சரியாக இருக்கும். அதை மட்டும் நாம் கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இதில் நாம் கவனிக்க வேண்டியது. புரிஞ்சுதுங்களா? சரி, நான் பயன்படுத்துகிற ஒரு எளிய முறையை உங்களுக்கு வீடியோவாக காட்டிட்டேன். இதில் உங்களுக்கு ஏதாவது புதுவிதமாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள். நல்லபடியாக விவசாயம் செய்வோம், இயற்கையோடு இயைந்து இருப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம், லாபத்தோடு வாழ்வோம். பிவி ஆர்கானிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இந்த விஷயத்தை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.